Hi everyone, welcome to Newton Nation with Narmada. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம போன வீடியோல சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ எதோட ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம்னா யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் அனாலிசிஸ். ஸோ இதோட ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் மூவிங் இன்டு ப்ராப்ளம்ஸ் நான் உங்களுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து ஒரு கொஸ்டினும் உங்களுக்கு ஸ்கிப் பண்றேன். நீங்க இது ட்ரை பண்ணி நீங்க தனியா ஒர்க் அவுட் பண்ணுங்க அண்ட் தென் நம்ம இதுலயே ஆன்சர் பார்க்கலாம். இல்லை நம்ம இன்னைக்கு 5 ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். This one is first problem. Second problem, just problems note பண்ணிக்கோங்க. Third problem. This one is fourth. And then this one is sixth problem. Sorry, fifth problem. நீங்க இந்த டைம்ல என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு ஒரு ப்ராப்ளமா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஃபைனலா உங்க ஆன்சர்ஸ் வந்து செக் பண்ணுங்க. கரெக்ட் ஆன்சர்னா ஓகே, அப்படி தப்பா இருந்துச்சுன்னா எதனால தப்பா இருக்கு அப்படின்றத என்டையரா நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். The force on a sphere of radius a moving in a medium with a velocity v is given by formula f is equal to 6 pi eta av. The dimension of eta. So, நம்ம dimension of eta கண்டுபிடிக்கணும். So, f is equal to இது நம்ம first application ஓட answer மாதிரி equation கொடுத்துருவாங்க. இது நமக்கு தெரியாத dimension கண்டுபிடிக்கணும். So, we already know constant க்கு we don't have any dimension and pi ஓட value 3.14 தான். So, இதுக்கு dimension இல்லை. நம்மளுக்கு f னா என்ன, இது force, E na coefficient of viscosity, A வந்து radius, V வந்து velocity. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஈட்டாவோட டைமென்ஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஈட்டாவோட டைமென்ஷன் வேணும்னா எஃப் ஓட டைமென்ஷன் டிவைடட் பை 6 ஓடது பையோடது ஈட்டா ஏயோடது வியோடது வேணும். ஸோ ஐ ஆல்ரெடி டோல்ட் இவங்க 2 பேருக்குமே டைமென்ஷனோட, ஸோ அதை கேன்சல் பண்ணிடலாம். அப்ப டைமென்ஷன் இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா இவங்க 2 பேருக்குமே கான்ஸ்டன்ட்ன்றதுனால எம்ஓ 0வா இருக்கும், எல்ஓ 0வா இருக்கும், டியும் 0வா இருக்கும். ஸோ நீங்க இந்த கேஸ்ல கேட்கலாம், இதுக்கு டைமென்ஷன் இல்லைன்னா இதோட டைமென்ஷன் வந்து 0 தானே, அப்போ 1/0 இன்ஃபினிட்டி தானே வரணும் அப்படி கேட்கலாம். ஆனா டைமென்ஷன் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா அந்த எம்மோட பவர் தான் 0, அப்ப எனிதிங் பவர் 0 வில் பி 1. ஸோ இதோட வேல்யூ 1ஆ மாறிடும். இந்த கேஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபோர்ஸுக்கு வி ஆல்ரெடி நோ. இந்த கேஸ்ல உங்களுக்கு என்ன தெரியணும்னா ஓரளவு பேசிக் டைமென்ஷனோட கம்ப்ளீட் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஐல் ஹவ் ml t பவர் -10 மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன் டிவைடட் பை a வந்து ரேடியஸ். ஃபார் ரேடியஸ் த டைமென்ஷன் இஸ் l அண்ட் வெலாசிட்டி l t -1. ஓகே, ஸோ எல்லும் எல்லும் கேன்சல் ஆயிடும். t வந்து ஒரு 1 போயிடும். t கீழே -1 இருக்கு, மேலே -2. ஸோ அப்போ இது வந்து -1 ஆயிடும். ஸோ மை ஃபைனல் ஆன்சர் இஸ் m. கீழே இருக்க எல் மேலே போயிடுச்சுன்னா ml -1 t -1. அவ்வளோ எவ்வளோ சிம்பிளா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன? ஸோ நம்மளோட ஆன்சர் ml -1. ஸோ the right answer is B. The first question. Second question. Given that y is equal to a cos p by p minus qx. ஸோ நம்மளுக்கு where t represents time, t வந்து time represent பண்ணுது, x represents distance, எது வந்து ட்ரூ ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன். ஸோ காஸ் ட்ரிக்னாமெட்ரி சைன் இல்லை tan இதுக்குள்ள என்ன வந்தாலும் இல்லை இ பவர் எக்ஸ்போனென்ஷியல் இது மட்டும் இல்லாமல் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் வரும். அதெல்லாம் என்னன்னு நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ சைன் ஹெச், காஸ் ஹெச், tan ஹெச் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு ப்ராக்கெட்குள்ள இருக்கிறது இட் ஷுட் பி கான்ஸ்டன்ட். ஸோ ப்ராக்கெட்குள்ள இருக்க வேல்யூ நம்மளுக்கு எப்படி இருக்கணும், இட் ஷுட் பி ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஏன்னா அதுதான் நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் ரூல். காஸ் வந்து நம்ம காசை வந்து கான்ஸ்டன்ட் ஒரு வேல்யூ இருந்தாலும் அது காஸ் எடுக்க முடியும். ஓகே, ஸோ அது கான்ஸ்டன்ட் ஆகுனா அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஆகுனா என்ன ஆகுதுன்னா அதுக்கு டைமென்ஷனே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ அந்த கேஸ்ல நம்ம இங்க பார்க்கலாம். அப்ப டைமென்ஷனே இருக்கக்கூடாது அப்படின்னா எய்தர் டீயோட டைமென்ஷனும் பியோட டைமென்ஷனும் சேமா இருக்கணும். ஏன்னா அப்பதான் டிவிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். அண்ட் தென் நெக்ஸ்ட் கியூவோட டைமென்ஷனும் எக்ஸோட டைமென்ஷனும் இன்வர்ஸா இருக்கும். ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு அதுவும் 0. இன்னொன்று கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
T by P ஓட டைமென்ஷனும் ஈக்குவல் டு QX. ஸோ இவங்களோடதும் சேமா இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இதுதான் 4. ஸோ இந்த 4த்துல நமக்கு எது எது இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ இந்த கேஸ்ல இதுல நம்மளுக்கு 4 எடுத்தோம்னா என்னென்ன வரும்னா, either P can equal to Q இருக்கலாம், or P can equal to X இருக்கலாம், or P can equal to 1 by Q இருக்கலாம், or P can equal to 1 by X இருக்கலாம். ஸோ இப்போ இதுல ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து X is same as P, X is same as Q ஏதாவது இருக்கா? இல்ல. X வந்து Qக்கு சேமாவே இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த இந்த பாசிபிள் இந்த கைண்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான் வரும். ஓகே, we have only these much possibility, either 1 2 3 4 5 6 இன்னும் 4 காம்பினேஷன்ஸ் தான் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூனிட் ஆஃப் எக்ஸ் சேம் as Q எங்கேயாவது இருக்கா பாருங்க, இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ராங். the unit of x is same as P. ஸோ எக்ஸும் பியும் எங்கேயாவது சேமா இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. ஏன்னா 1 by x 1 by P தான் இருக்கணும். ஸோ அப்போ அதுவும் ராங். the unit of T is same as Q. ஸோ Tயும் Qவும் எங்கேயாவது சேமா இருக்கா? இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் T is same as that of P இருக்கலாமா? இருக்கும். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி இந்த ரெண்டு திங் தான் நம்மளுக்கு. ஸோ C and D are correct answer. Okay, so next we will move on to the next problem. Third problem. So third one நீங்க பாருங்க, the dimension of A by B in the equation P equal to A minus T square dx, where P is pressure, X is distance, time is T is time. So P வந்து pressure கொடுத்துட்டாங்க, X வந்து distance, and T வந்து time. ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ P equal to A minus T square by BX. இப்போ நம்ம என்ன எழுதலாம்? PBX is equal to A minus T square. நம்ம என்ன கொஸ்டின் கண்டுபிடிக்கணும்? A by B ஓட டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ பிஃபோர் தட் இங்க லிசன் பண்ணுங்க. A ஓட டைமென்ஷனும் PBX ஓட டைமென்ஷனும் T ஸ்கொயர் ஓட டைமென்ஷனும் சேம் ஆகணும். இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ். ஏன்னா ஆட் பண்ணும்போது A equal to PBX is equal to T square. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராப்பர் ரூல். ஓகே, ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ல எதுல ஏபி இருக்குன்னு பார்த்தோம்னா இது ரெண்டுத்துல ஏபி இருக்கு. ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ A equal to PBX. அப்போ நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்கோம் A by B தான். ஸோ அந்த B நார்மலி இங்கே கீழே வந்துடும். அப்போ I have PX. ஸோ Pன்றது ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் per யூனிட் ஏரியா. ஃபோர்ஸ் per யூனிட் ஏரியா தான் ப்ரெஷரு. ஸோ அப்போ இதோட யூனிட் நம்மளுக்கு என்ன வந்துடும்? ஃபோர்ஸோட யூனிட் வந்து mLp per minus 2. ஏன்னா மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் டிவைடட் பை ஏரியாவோட யூனிட் வந்து L ஸ்கொயர். அப்போ L அண்ட் L will get cancel. அப்போ ஃபைனலி எனக்கு ப்ரெஷரோட வேல்யூ என்ன வந்துடும்? mL power 1 P minus 2. ஸோ அப்போ என்னோட ப்ரெஷர் இதுதான். எக்ஸ் வந்து இட் இஸ் நார்மலி எக்ஸ் கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் தான். ஸோ அப்போ எக்ஸோட டைமென்ஷன் வந்து எக்ஸ் தான். ஸோ அப்போ இந்த கேஸில் நம்மளுக்கு என்ன வரும்? mL power minus 1 P power minus 2 into L போடுறோம். ஏன்னா ப்ரெஷருக்கு இது வந்து இது வரைக்கும் ப்ரெஷர், இது வந்து எக்ஸ். ஸோ அப்போ ஃபைனலி வாட் ஐ வில் கெட் m P power minus 2. ஸோ இதுதான் என்னோட டைமென்ஷன் ஆஃப் A and B. ஸோ the correct answer is எங்க இருக்கு நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் mt minus 2. the correct answer is option B. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன சம் போகலாம்னா அடுத்த சம் போகலாம். தேர்ட் சம் பார்த்துட்டோம். ஸோ ஃபோர்த் சம் இங்க பாருங்க. Equation of wave is given by y is equal to a sin omega x by v minus k, where omega is angular velocity, v is a linear velocity. Find the dimension of k. ஸோ இப்போ இந்த கேஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y is equal to a sin omega x minus v x by v minus k. ஸோ இப்போ இந்த கேஸில் இதோட யூனிட்டும் சேமாக இருந்தால் மட்டும்தான் we can either add or subtract. அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பழைய அப்ளிகேஷன் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனில் பார்த்தோம். அப்போ அப்படி போடும்போது அப்போ x by v equal to k டைமென்ஷன். ஸோ எல்லாத்தோட டைமென்ஷன். ஸோ அப்போ டைமென்ஷன் ஆஃப் x is length. So length L, x is a distance, and v is a linear velocity.
ஸோ லீனியர் வெலாசிட்டி எல் டி பவர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு கே. அப்போ எல் அண்ட் எல் வில் கெட் கேன்சல். இங்கே இருக்க டி மேலே போச்சுன்னா இட் வில் பி இங்கே மைனஸ் ஒன் இருக்கு. அப்போ மேலே போச்சுன்னா ப்ளஸ் ஒன் தான் ஆகும். அப்போ டைமென்ஷன் ஆஃப் கே ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் டி. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா I'll get option C. Next we'll move on to fifth problem and last problem. இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, assuming that the mass of the largest stone that can moved by flowing river depends upon. So இந்த mass வந்து எதை depend பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா velocity of the water, density and acceleration due to gravity. Then m is directly proportional to, so m v எப்படி ரிலேட் ஆயிருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ஜஸ்ட் நம்ம v மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. we need to find proper relation for m, v, rho and g. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து அது vக்கு எப்படி directly என்ன ப்ரப்போர்ஷனாலிட்டியில் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அது பண்ணுறதுக்கு நம்ம இப்போ போன வீடியோவில் பார்த்தோம், லாஸ்ட் வீடியோவில். இதில் யார் இண்டிபெண்ட் குவான்டிட்டினா வெலாசிட்டி, டென்சிட்டி அண்ட் கிராவிட்டி தான். யார் டிபெண்ட் குவான்டிட்டி மாஸ். ஏன்னா மாஸ் வந்து இவங்க 3 பேரும் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெலாசிட்டி பவர் A, density power B and acceleration due to gravity power C. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு மாஸோட டைமென்ஷன் என்னன்னு தெரியும். மாஸுக்கு வெறும் கேபிட்டல் என்ன வரும். வெலாசிட்டி டைமென்ஷன் என்னன்னு தெரியும். வெலாசிட்டி டைமென்ஷன் L T பவர் மைனஸ் ஒன். ரோ டென்சிட்டி. ஸோ டென்சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸ் பை வால்யூம்னா நமக்கு என்ன வரும்னா கேஜி பை மீட்டர் கியூப். ஏன்னா வால்யூமோட யூனிட் மீட்டர் கியூப். ஸோ அப்படி போடும்போது ரோவோட யூனிட் நம்மளுக்கு என்ன வந்துடும், மாஸுக்கு எம், மீட்டர் கியூப்க்கு எல் பவர் மைனஸ் 3. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு நம்மளுக்கு என்ன வரும்னா ஆக்சலரேஷன் இஸ் எல் டி பவர் மைனஸ் 2. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இதை போய் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். m is directly proportional to v power a, rho power b, g power c. m is directly proportional to v oda value L t minus 1 d whole power a, rho oda value ml minus 3 the whole power b, g oda value L t power minus 2 the whole power c. So இப்போ நம்ம இது போடும்போது L power a, t power minus a, m power b, L power minus 3b, L power c, t power minus 2c. நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன, m எல்லாம் கிளப் பண்ணணும், L எல்லாம் கிளப் பண்ணணும், t எல்லாம் கிளப் பண்ணணும். ஸோ அப்போ mக்கு வெறும் b மட்டும்தான் பாருக்கு. நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு Lக்கு we have a, இங்க a இருக்கு, இங்க minus 3b இருக்கு, இங்க c இருக்கு. tக்கு அதே மாதிரி minus a இருக்கு, minus 2c இருக்கு. இந்த இடத்துல m தான், மாஸ் வந்து m தான். ஸோ m பவர் 1. அப்போ நம்ம எல்லா m பவர் 1 Lக்கு இல்லை. ஸோ Lக்கு 0, tயும் இல்லை. அப்போ tக்கும் 0 தான். ஸோ இப்போ இந்த கேஸில் நம்ம எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணணும். அப்போ mக்கு ஈக்குவேட் பண்ணணும்னா அப்போ b ஈக்குவல் டு 1. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஸ்ட்ரைட்டாகவே வந்துருச்சு. இப்போ இந்த கேஸில் என்ன வரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா a மைனஸ் 3b பிளஸ் c ஈக்குவல் டு 0. ஏன்னா இங்கே 0 இருக்கு, இங்கே a மைனஸ் 3b பிளஸ் c இருக்கு. அப்போ இந்த கேஸில் a மைனஸ் 3bக்கு பதில் 1, 3 பிளஸ் c ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன வந்துடும், a பிளஸ் c ஈக்குவல் டு 3. ஓகே, ஸோ அடுத்த இது பாருங்க, மைனஸ் a மைனஸ் 2c ஈக்குவல் டு 0. ஏன்னா tக்கும் 0 தான். அப்போ நான் எல்லாத்தையும் அப்போ a பிளஸ் 2c ஈக்குவல் டு 0 ஆயிடும். ஸோ இப்போ இந்த கேஸில் இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம், இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எலிமினேட் பண்ணோம்னா a plus c equal to 3, a plus 2c equal to 0. இப்போ நம்ம எலிமினேஷன் மெத்தட் படி போட்டோம்னா இங்கே நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ அப்போ a will get cancel. இப்போ இந்த கேஸில் நம்ம பார்த்தோம்னா c equal to minus 3. அப்போ a ஓட வேல்யூ என்னவா இருக்கும், ஸோ c equal to minus 3. அப்போ a ஓட வேல்யூ a plus 2 into minus 3 equal to 0, a minus 6 equal to 0, a equal to 6. ஸோ இது நான் என்ன பண்ணேன்னா இதை எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் போட்டேன்னா I'll get this one. ஓகே, ஸோ அப்போ ஃபைனலி நம்மளோட ஆன்சர் என்ன வந்துடும், I'll get d equal to
ஸோ அப்போ பியோட ஓகே ஏயோட வேல்யூ தான் நம்மளுக்கு வி பவரில் இருக்கு. ஸோ அப்போ எம் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு வி பவர் 6 ரோ பவர் பிக்கு பதில் 1 அண்ட் தென் ஜி பவர் சிக்கு பதில் -t. ஸோ இதுதான் என்னோட ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலால நம்மளுக்கு என்ன கிடைக்குது, மாஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் வெலாசிட்டி டு த பவர் ஆஃப் 6. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க நினைச்ச 5 ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த லெக்சருக்கு நம்ம எதுக்கு போயிடுவோம், எரர் அனாலிசிஸ் போயிடுவோம். ஸோ அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.